அத்தியாயம் 76 அசுரர்களை வரவழைத்தல். தூக்கத்திலிருந்து விழித்தெழுந்தபோது கடிகாரம் ஏற்கனவே மதியத்தை நோக்கிச் சென்றிருப்பதைக் கண்டேன். மதிய உணவு நேரம் ஏற்கனவே கடந்துவிட்டது. அதன் காரணமாக என் வயிறு பயங்கர சத்தம் எழுப்பி துடித்துக் கொண்டிருந்தது. டைகர், எனக்கு வேண்டும். நான் வழக்கமாக டைகர் இடம் உணவு தயாரிக்கச் சொல்வேன். ஆனால் உடனடியாக வாயை மூடிக்கொண்டேன். முந்தைய நாள் டைகர் வீட்டில் தயாரித்த நூடுல்ஸை நினைவு கூர்ந்ததால் அதைச் சொல்ல எனக்கு மிகவும் பயமாக இருந்தது. எலும்பு குழம்பு செய்யும் வீடியோவை பார்த்து அவன் கற்றுக்கொள்வான் என்று எனக்குத் தெரியாது. அவர் ஒரு ஸ்மார்ட்போனை கூட தாராளமாகப் பயன்படுத்தினார். நான் நினைத்ததை விட இறக்காத இனம் மிகவும் புத்திசாலித்தனமானது என்பதை உணர்ந்தேன். நீங்க மறுபடியும் ஏதாவது விசித்திரமா செஞ்சீங்கன்னா நான் பிரச்சனையில மாட்டிக்குவேன். அதனால்தான் நான் டைகருக்கு நேரடியாக சமைக்க கற்றுக் கொடுக்கத் திட்டமிட்டேன். டைகர் சமையல் மோசமாக இல்லை, ஆனால் அது ஒருவிதத்தில் நன்றாக இருக்கிறது. சொல்லப்போனால் டைகர் வீட்டு வேலைகளைச் செய்கிறாரா? கதவுக்கு அப்பால் இருந்து ஒரு வெற்றிட சுத்திகரிப்பான் ஓடும் சத்தம் கேட்டது. டைகர் என் பக்கத்தில் இல்லாமல் இருக்கக்கூடாத ஒருவராக மாறிவிட்டார். நூடுல்ஸ் போன்ற அடிப்படை சமையலையும் பாத்திரம் கழுவுதல் மற்றும் சுத்தம் செய்தல் போன்றவற்றையும் அவர் சரியாகக் கையாண்டார். அவ்வளவுதானா? துணி துவைக்கும் இயந்திரத்தை நன்றாக இயக்கவும் அவருக்குத் தெரியும். துவைப்பது மட்டுமல்லாமல் துணி துவைக்கும் துணிகளை நேர்த்தியாகத் தொங்க விடுவதும் உலர்ந்த துணிகளை அலமாரியில் வைப்பதும் அவருக்குத் தெரியும். உண்மையிலேயே வீட்டுக்கேத்த இல்லத்தரசி. இந்த நாட்களில் அவர் நாளுக்கு நாள் முன்னேற்றம் அடைவதற்கான அறிகுறிகளைக் காட்டினார். வெற்றிட சுத்திகரிப்பாளரை இயக்கும் அளவிற்கும் துடைக்கும் அளவிற்கும் கூட. நான் அவருக்குக் கற்றுக் கொடுத்ததால் டைகர் பணிகளைச் சீராகக் கையாண்டார். அதன் காரணமாக இப்போது நான் வீட்டு வேலைகளைச் செய்ய வேண்டியதில்லை. எத்தனை பேருக்கு இந்த வாய்ப்பு கிடைக்கும்? நான் இதில் இருக்கும்போது இன்னும் எலும்புக்கூடுகளை கொண்டு வர வேண்டுமா? தற்போது எனது நிலவரையின் பலிபீடத்தின் அளவு 2 ஆக உள்ளது. இயற்கையாகவே நான் உயர்தர அரக்கர்களை வரவழைக்க முடியவில்லை. டைகர் முதலில் வெறும் 1 நட்சத்திரமாக இருந்தது. அவருக்கு இப்போது 4 நட்சத்திரங்கள். ஆனால் டைகர் முதலில் 1 நட்சத்திர எலும்புக்கூடு சிப்பாய். எடிசவால் பலியிடப்பட்ட டிமன் வாள். அந்த டிமன் வாளால் நான் ஒரு திறமையைப் பெற்றேன். இறுதியில் டிமன் வாள் மற்றும் திறமையை பயன்படுத்தி டைகர் 4 நட்சத்திரமாக பரிணமிக்க முடிந்தது. இந்த முறை நான் ஒரு எலும்புக்கூடு அலகு செய்ய முயற்சிக்கலாமா? முழுக்க எலும்புகளால் ஆன ஒரு அலகு வீட்டு வேலைகளுக்கு மட்டுமே அர்ப்பணிக்கப்படும். அவை பேய்கள் அல்லது ஜோம்பிஸ் போல அழுகிய வாசனையை வெளியிடாது. எதையும் சாப்பிடவோ அல்லது நன்றாக தூங்கவோ தேவையில்லை. எலும்புக்கூடு அரக்கர்கள் 24 மணி நேரமும் முழுநேர வேலை செய்யும் உயிரினங்கள். அவர்கள் உண்மையிலேயே வீட்டு வேலைகளைச் செய்ய பிறந்தவர்கள். இந்த விஷயத்தில் இருந்ததால் நான் இன்னொன்றைக் கொண்டு வர வேண்டும். பலிபீடத்தை மேம்படுத்துவதற்கு முன்பு நான் ஒரு 1 நட்சத்திர எலும்புக்கூடு சிப்பாயை மட்டுமே கொண்டு வர முடியும். இருப்பினும் இப்போது பலிபீடத்தின் நிலை 2 ஆக இருந்தது. நான் அழைத்தால் யாரை அழைத்து வர வேண்டும்? அது எப்படியும் வீட்டு வேலைகளுக்கு அர்ப்பணிக்கப்பட்ட ஒரு உயிரினமாக இருக்கும் என்பதால் அது பெரிய விஷயமாக இருக்கவில்லை. விரைவில் டைகரும் நானும் நிலவரையில் சுறுசுறுப்பாகச் சுற்றித் திரியத் திட்டமிட்டிருந்தோம். அந்த நேரத்தில் வீட்டு வேலைகளை கவனிக்க ஒருவர் தேவைப்பட்டார். பலிபீடம் 2ஆம் நிலையாக இருந்தால் ஒருவேளை இந்த முறை நான் ஒரு 2 நட்சத்திர அரக்கர்களை வரவழைக்கலாமா? நான் உடனடியாக என் ஸ்மார்ட்போனை எடுத்து விளையாட்டைத் தொடங்கினேன். ரேடன். தேவையற்ற திரைகளைத் தொடர்ந்து தட்டுவதன் மூலம் விரைவாகத் தவிர்த்துவிட்டு நான் நிலவரைக்குள் நுழைந்தேன். முதல் தளம். பகுதி 1. மிட்பாஸ். டெத் நைட். ஏரியா 1 இன் தோற்றத்தைக் கண்டவுடன் நான் முதலில் எலும்புக்கூடுகளைச் சோதித்தேன். எல்லோருக்கும் ஆசைகள் இருப்பது இயல்புதான். அசுரப் பட்டியலைப் பார்த்ததும் எனக்கு ஒரு சிறிய ஆசை தோன்றியது. இது வெறும் 2 நட்சத்திரங்கள் என்பது சற்று ஏமாற்றமளிக்கிறது. டைகர் தற்போது 4 நட்சத்திரங்கள். 1 நட்சத்திரம் மட்டுமல்ல, 2 நட்சத்திரங்கள் கூட கொஞ்சம் தெளிவற்றதாக உணர்ந்தேன். ஒருவேளை பலிபீடத்தின் நிலை 2 இருந்தாலும் நான் ஒரு 3 நட்சத்திர மான்ஸ்டரைக் கொண்டு வராமல் போகலாம். சரிபார்ப்போம். நான் உடனடியாக 3 நட்சத்திர எலும்புக்கூடு வீரரைத் தொட்டு
பலிபீடம் இருந்த நிலவறையின் மையத்திற்கு வரும்படி கட்டளையிட்டேன். முதலில் அழைக்கப்படுவதற்குப் பதிலாக டைகர் தன்னை தியாகம் செய்ய முயன்றது எனக்கு நினைவிருந்தது. இந்த முறை அது தியாகத்திற்குப் பதிலாக அழைப்பதாக மாறும். எலும்புக்கூடு மாவீரன் விரைவாக பலிபீடத்திற்கு வந்தான். இது வேலை செய்யும் என்று நம்புகிறேன், ஆனால் தோல்வியடையும் வாய்ப்புகள் அதிகமாக இருந்ததால் நான் 2 நட்சத்திர எலும்புக்கூடு வாரியரையும் வரவழைத்தேன். சரி, நாம் பலிபீடத்திற்குச் செல்லலாமா? எலும்புக்கூடு மாவீரனை பலியாக வழங்க நான் பலிபீடத்தில் கிளிக் செய்தது போல திடீரென்று எடிசா தோன்றி எலும்புக்கூட்டை ஒதுக்கித் தள்ளிவிட்டு பின்னர் பலிபீடத்தில் நின்றாள். எடிசாவை பலியாகக் கொடுக்க பலிபீடத்தின் மட்டம் மிகவும் குறைவாக உள்ளது. பலிபீடத்தை மேம்படுத்தவும். என்ன நடக்கிறது? எடிசா ஏன் திடீரென்று பலிபீடத்தில் ஏறினாள்? இதன் பொருள் என்ன? எடிசா பலிபீடத்தில் அமைதியாக நின்றாள். அந்தக் காட்சியைப் பார்த்ததும் குழப்பத்தில் தலையை சாய்க்காமல் இருக்க முடியவில்லை. அந்தக் கட்டளை எங்காவது திரிபுபடுத்தப்பட்டிருக்க முடியுமா? இதுவரை எல்லாம் நன்றாகத்தான் போய்க் கொண்டிருந்தது. திடீரென்று ஒரு திருட்டுத்தனமான கட்டளை வந்ததா? வாய்ப்புகள் குறைவாகத் தெரிந்தன. அது கிளர்ச்சியாக இருக்க முடியுமா? நான் அவளை வருத்தப்படுத்தும் ஏதாவது செய்துவிட்டேனா? நான் கண்களை மூடிக்கொண்டு ஆழமாக யோசித்தேன். நிச்சயமாக சுட்டிக்காட்ட வேண்டிய ஒரு விஷயம் இருந்தது. இல்லை, அது ஒன்றுக்கு மேற்பட்ட விஷயங்களைப் போலத் தோன்றியது. நான் ரொம்பவே அழுத்தினேனா? ஒருவேளை நான் எடிசாவுக்கு அதிக வேலை கொடுத்திருக்கலாம். ஒரு கணம் எனக்கு அப்படித்தான் தோன்றியது. எடிசா ஒட்டுமொத்த மேலாளர் பதவியை வகித்தார். தற்போதைய நிலவரைக்கு மட்டுமல்ல, 4 துணை நிலவரைகளுக்கும் கவனம் தேவைப்பட்டது. ஏற்கனவே நிறைய வேலைகள் இருந்ததால் பணிகளைக் கையாள பணியாளர்கள் பற்றாக்குறை இருந்தது. எனவே தீர்வு துணை அமைப்பு. பிரச்சனை உண்மையில் பிரதிநிதிகள்தான். எடிசாவின் கீழ் தற்போதைய பிரதிநிதிகள் புழுக்களைப் போல தோற்றமளிக்கும் அரக்கர்களாக இருந்தனர். அதன் பெயர் லிட்டில் வாரம். நான் அதை உடனடியாக துணை பதவியில் வைத்தாலும் அது பயனற்றதாக இருக்கும். ஏனென்றால் புழுக்கள் அசைந்து கொண்டே பணிகளைச் செய்ய முடியாது. இது வெறும் காட்சிக்காகத்தான். கடைசியில் அது எடிசாவுக்கு உதவியாக இருந்திருக்காது. அப்படி உணர்ந்ததால் எனக்கு கொஞ்சம் வருத்தமாக இருந்தது. ஆனால் எனக்காக ஒரு சாக்குப்போக்கு இருந்தது. உண்மையில் துணைத் தேர்வின் போது கடைசியாக வெளிவந்தது லிட்டில் வோரம். பிரச்சனை என்னவென்றால், லிட்டில் வோரம் மறுத்தால் அடுத்த துணைத் தேர்வின் விலை இரட்டிப்பாகும் என்ற எச்சரிக்கை இருந்தது. துணைத் தேர்வின் தற்போதைய விலை 10,000 ரத்தினங்கள். இங்கிருந்து இரட்டிப்பாகினால் அது மிகப்பெரிய 20,000 ரத்தினங்களாக இருக்கும். 5,000 ரத்தினங்களின் விலை 1,10,000 என்பதைக் கருத்தில் கொண்டால் அது கணிசமான தொகையாகும். நிச்சயமாக என்னுடைய தற்போதைய திறன்களைக் கொண்டு நான் விரைவாக பணம் சம்பாதிக்க முடியும். ஆனால் நான் என் எதிர்காலத்தை பார்க்க வேண்டும். எதிர்காலத்தில் இதுபோன்ற பாதகங்கள் இருக்காது என்பதற்கு எந்த உத்தரவாதமும் இல்லை. மேலும் நிலைமை இன்னும் மோசமடையக்கூடும். மன்னிக்கவும் எடிசா, ஆனால் லிட்டில் வார்மைத் தேர்ந்தெடுப்பது சரியான செயல். அது மிகவும் அவசரமாக இருந்தாலோ அல்லது எனக்கு ஒரு குறிப்பிட்ட அசுரன் தேவைப்பட்டால் நான் மறுக்க வேண்டிய சூழ்நிலைகள் இருக்கலாம். அப்புறம் நான் எதுவும் செய்ய முடியாது. ஆனால் இப்போதைக்கு முடியாது. எடிசா சற்று வெட்கத்துடன் முகபாவனை செய்து பலிபீடத்திலிருந்து கீழே இறங்கினாள். நான் வருந்துகிறேன், அதனால் நான் ஏதாவது செய்ய வேண்டும். உதாரணத்திற்கு ஒரு பரிசு போல. ஆனால் இப்போது எனக்கு வேறு ஏதாவது செய்ய வேண்டியிருந்தது. இப்போதைக்கு நாம் மீண்டும் தொடங்க வேண்டுமா? எலும்புக்கூடு மாவீரன் எடிசா இறங்கிய பலிபீடத்தின் மீது ஏறினான். பலிபீடத்தின் உயரம் குறைவாக இருப்பதால் ஒரு எலும்புக்கூடு நைட்டையை பலியாக வழங்குவது சாத்தியமில்லை. பலிபீடத்தை மேம்படுத்தவும். எதிர்பார்த்தபடி அது வேலை செய்யப் போவதில்லை. பலிபீட மட்டம் 2 ஆக இருக்கும் 3 நட்சத்திர அசுரனை வரவழைப்பது சாத்தியமற்றதாகத் தோன்றியது. எப்படியிருந்தாலும் நான் அதை எவ்வளவு தூரம் உயர்த்த வேண்டும்? நான் 5 அல்லது 6 நட்சத்திரங்களை எதிர்பார்க்கவில்லை. குறைந்தபட்சம் 4 நட்சத்திரங்களையாவது நம்பத்தகுந்த வகையில் வரவழைக்க முடிந்தால் அது மிகவும் சிறப்பாக இருக்கும். சுதந்திரமாக அணுகக்கூடிய ஒரு பரிமாண வாயிலை திறக்க முடிந்தால் இன்னும் சிறப்பாக இருக்கும். ஆனால் அதற்கான வாய்ப்புகள் குறைவாகவே இருந்தன. அது இருந்தபோதிலும் நிலை மிக அதிகமாக இருக்க வேண்டும். காத்திரு.
அப்படியானால் நான் செய்ய வேண்டியதெல்லாம் பலிபீடத்தின் மட்டத்தை உயர்த்துவதுதான், இல்லையா? யோசித்துப் பாருங்கள், நான் நிலவரையின் மையப்பகுதியை மேம்படுத்தினேன், இன்னும் தியாகங்கள் எஞ்சியிருந்தன. அந்த எண்ணம் என் மனதில் தோன்றியவுடன் நான் உடனடியாக நடவடிக்கை எடுத்தேன். எனக்கு முன் ஒரு புதிய சாளரம் தோன்றியது. ட்ரூ டஞ்சியன் மாஸ்டர் என்ற பண்பு செயல்படுத்தப்பட்டுள்ளது. நான் முதலில் அந்த பண்பைச் செயல்படுத்தினேன். உறிஞ்சப்பட்ட தியாகங்கள் உள்ளன. உறிஞ்சப்பட்ட தியாகங்களால் வெகுமதி பெற வேண்டிய பொருளைத் தேர்ந்தெடுக்கவும். நிலவரை மையத்தை மேம்படுத்தவும் தேர்ந்தெடுக்க முடியாது. நிலவரை பலிபீடத்தை மேம்படுத்தவும் தேர்ந்தெடுக்க முடியாது. ஒரு வெற்று நிலவரையை உருவாக்கவும். ஆனால் என்னால் தேர்ந்தெடுக்க முடியவில்லை. நான் அந்த பொருளைத் தேர்ந்தெடுக்க முயற்சித்தபோது இன்னொரு சாளரம் தோன்றியது. தேர்ந்தெடுக்கப்பட்ட உருப்படியை மேம்படுத்த போதுமான எண்ணிக்கையிலான தியாகங்கள் இல்லை. போதுமான தியாகங்கள் இல்லை. இறுதியில் எனக்கு உடனடி தேர்வு எதுவும் இல்லை. வேறு வழியில்லை. இங்கிருந்து தொடரலாம். பலிபீடத்தின் மீது இருந்த எலும்புக்கூடு மாவீரன் கீழே இறங்கினான். அடுத்து எலும்புக்கூடு வாரியர் மேலே ஏறினான். பலிபீடத்தின் உயரம் குறைவாக இருப்பதால் ஒரு எலும்புக்கூடு வீரரை பலியாக வழங்குவது சாத்தியமில்லை. பலிபீடத்தை மேம்படுத்தவும் இல்லை. இதுவும் வேலை செய்யலையா? 2 நட்சத்திரங்கள் கூட சாத்தியமற்றது என்று நான் எதிர்பார்க்கவில்லை. இது உண்மையிலேயே கடுப்பேத்துகிறது. தெளிவாக வேலை செய்யாத ஒன்றைத் தொடர்ந்து பின்தொடர்வது அர்த்தமற்றது என்று எனக்குத் தெரியும். மீதமுள்ள ஒரே வழி ஒன்று மைனஸ் நட்சத்திர மான்ஸ்டர் மட்டுமே. ஆரம்பத்திலிருந்தே எலும்புக்கூடு வகைகளை மட்டுமே நான் கருத்தில் கொண்டதால் தேர்வு எளிதாக இருந்தது. எலும்புக்கூடு சோல்ஜருடன் செல்லலாம். பழைய வாளை ஏந்தியிருக்கும் ஒன்று மைனஸ் நட்சத்திர அசுரன். இந்த முறை எலும்புக்கூடு சிப்பாய் பலிபீடத்தின் மீது ஏறினார். எலும்புக்கூடு சிப்பாயை பலியாகக் கொடுப்பது. எச்சரிக்கை, அந்த அசுரன் நிலவரை மாஸ்டருக்குச் சொந்தமானது என்பது உறுதி செய்யப்பட்டுள்ளது. அசுரன் பலியாக இருந்து சம்மனாக மாற்றப்படுவான். இதற்கு முன்பு இணைந்த அரக்கர்களை வரவழைத்த வரலாறு உண்டு. மான்ஸ்டர் சம்மனிங் திறக்கப்பட்டது. நீங்கள் விரைவில் எலும்புக்கூடு சிப்பாயைப் பெற முடியும். எதிர்பார்த்தபடி இப்போதைக்கு ஒன்று மைனஸ் நட்சத்திர அரக்கர்களை மட்டுமே வரவழைக்க முடியும். அது ஏமாற்றமளித்தாலும் ஒரு குறிப்பிடத்தக்க லாபம் இருந்தது. அசுரனை வரவழைத்தல். அமைப்பை ஆராய்ந்த பிறகு அசுரனை வரவழைப்பதற்காக பலிபீடத்திற்கு கொண்டுவர வேண்டிய அவசியமில்லை. அதைத் தொட்டவுடன் அழைப்பு சாளரம் மேலே வந்தது. வரவழைக்கக்கூடிய அசுரர்களின் எண்ணிக்கைக்கும் ஒரு வரம்பு இருந்தது. அசுரனை வரவழைத்தல் 2/5. டெய்கர், எலும்புக்கூடு சிப்பாய். உடனடியாக வரவழைக்கக்கூடிய 5 அசுரர்கள் இருந்தனர். ஆனால் இப்போதைக்கு போருக்கு அழைப்பது அல்ல, மாறாக வீட்டு வேலைகளுக்காக மட்டுமே நோக்கம் இருந்தது. நாம் உடனடியாக வேறு யாரையும் அழைக்க வேண்டியதில்லை. சிறிது நேரத்தில் ஸ்மார்ட் போனிலிருந்து ஒரு பிரகாசமான ஒளி வெளிப்படத் தொடங்கியது. டெய்கரை வரவழைத்த அனுபவம் எனக்கு இருந்ததால் நான் விரைவாக ஸ்மார்ட் போனை தரையில் வைத்தேன். வெளிச்சம் மறைந்த சிறிது நேரத்திலேயே எலும்புக்கூடு சிப்பாய் ஸ்மார்ட் போனில் தோன்றியது. நன்றி. என்னைப் பார்த்தவுடன் அவர் தனது இடுப்பை ஒரு செங்கோணத்தில் நேராக்கினார். நான் என்ன சொல்ல வேண்டும்? ஆர்ச் லிச் மற்றும் டெய்கரைப் போலவே அவர்கள் அனைவரும் அதிகப்படியான நடத்தையைக் கொண்டிருந்ததாகத் தோன்றியது. இது ஒரு இறக்காத பண்பா? ஆனால் என்னால் எதுவும் சொல்ல முடியவில்லை. அவர் பூமிக்கு அழைக்கப்பட்டிருந்தார். எல்லாமே அவருக்கு குழப்பமாக இருக்க வேண்டும். இது போன்ற சமயங்களில் ஒரு நல்ல மேற்பார்வையாளர் தேவைப்பட்டார். டெய்கர். நான் அவன் பெயரை அழைத்ததும் டெய்கர் குடுகுடுவென்று அறைக்குள் ஓடி வந்தான். அவர் ஒரு புதியவர். எனக்குப் பக்கத்தில் இருந்த எலும்புக்கூடு சோல்ஜரை நான் டெய்கருக்கு அறிமுகப்படுத்தினேன். சொல்லப்போனால் அவருக்கு ஒரு பெயர் தேவையா, இல்லையா? இனிமேல் அவன் எங்களுடன் வசிப்பதால் நாம் அவனை அழைக்க ஒரு பெயர் அவனுக்குத் தேவைப்பட்டது. இந்த முறை நான் இன்னும் கொஞ்சம் யோசித்தேன். பெயரிடுவது எப்போதும் கடினம், அதனால் நான் கவனமாக இருந்தேன். நான் எப்படி டெய்கர்னு பேரு வச்சேன்? நிச்சயமாக நான் அவனை அப்படி அழைத்தேன், ஏனென்றால் அவன் ஒரு நல்ல நாயைப் போல நன்றாகக் கேட்பதாகத் தோன்றியது. சரி, எனக்குப் புரிஞ்சுடுச்சு. இப்போதிலிருந்து உன் பெயர் கோகோ. உடனடியாக
புதியவருக்கு பொருத்தமான பெயர் முடிவு செய்யப்பட்டது. டைகர் மற்றும் கோகோ. அது ஒரு நல்ல போட்டியாக இருந்தது. டைகர், கோகோவை நல்லா பாத்துக்கோ. ஒரு முறை வணங்கிய பிறகு டைகர் கோகோவுடன் அறையை விட்டு வெளியேறினார். இப்போது கோகோ வீட்டு வேலைகளிலும் திறமையானவராகிவிட்டால் நான் உண்மையில் கவலைப்பட ஒன்றுமில்லை. இதுதான் ஒரு ஆட்சியாளரின் ராஜா வாழ்க்கையா? நான் ஒரு கணம் படுக்கையில் படுத்து மேலே பார்த்துக் கொண்டிருந்தேன். இப்போது நான் செய்ய வேண்டியதெல்லாம் என் பலத்தை அதிகரிப்பதில் கவனம் செலுத்துவதுதான். விரைவில் நான் டைகருடன் நிலவறைக்குள் நுழைவேன். ஒரு வருத்தம் என்னவென்றால் டைகரின் தரவரிசை 4 நட்சத்திரங்கள் மட்டுமே. அவர் ஒரு வேட்டைக்காரராக பி ரேங்க், ஆனால் அவர் கொஞ்சம் உயர்ந்தவராக இல்லாததால் எனக்கு கொஞ்சம் ஏமாற்றம் ஏற்படாமல் இருக்க முடியவில்லை. சரி, அது இன்னும் ஒரு மகிழ்ச்சியான கவலை. திடீரென்று கதவைத் தாண்டி ஒரு பாத்திரம் உடையும் சத்தம் கேட்டது. ஆனால் நான் அதில் அதிக கவனம் செலுத்தவில்லை. அப்படித்தான் நீங்கள் கற்றுக்கொள்கிறீர்கள். எனக்கு அர்த்தமற்ற எண்ணங்கள் இருந்ததால் திஸ் ஒரு அலாரம் அடித்தது. இது என்ன? நான் உடனே என் ஸ்மார்ட் போனை பார்த்தேன். ஒரு சிறப்பு பணி வெளியிடப்பட்டுள்ளது. ஒரு சிறப்பு பணியா? நான் உடனே திரையை தொட்டேன். டைகர் தீய கடவுளின் நிலவரை கூடுக்கு அனுப்புங்கள். வெகுமதி: டைகருக்கான 5- நட்சத்திர டிரான்ஸ்ஜெண்டர் டிக்கெட். காலவரம்பு 4 மணி நேரம். அனுப்பவா? நான் உள்ளடக்கங்களை மேலோட்டமாக பார்த்தபோது டைகரை எங்காவது அனுப்புவது ஒரு பணியாக இருந்தது. பிரச்சினை சேருமிடம்தான். தீய கடவுளின் கூடு. ஆனால் அது என்னுடையது இல்லையா? அது என்னுடைய சொந்த நிலவரையின் பெயர். டைகரை ஏன் அங்கே அனுப்ப வேண்டும்? என்ன ஆபத்து இருக்க முடியும்? ஆனால் எடிசா என் நிலவரையில் இருந்ததால் நான் கவலைப்படவில்லை. எடிசாவால் மட்டுமே எந்த ஊடுருவல்காரர்களையும் கையாள முடியும். நான் சிறிதும் கவலைப்படவில்லை. எனக்கு உண்மையிலேயே புரியல. நான் எவ்வளவு யோசித்தும் இந்த பணி ஏன் வந்தது என்று எனக்கு புரியவில்லை. ஆனால் ஒன்று நிச்சயம், வெகுமதி நன்றாக இருந்தது. டைகர் 5 நட்சத்திரங்களாக மாறினால் அது அற்புதமாக இருக்கும். சாராம்சத்தில் என் பக்கத்தில் ஒரு ரேங்க் ஹண்டர் இருப்பது கிட்டத்தட்ட அதே விஷயம்தான். டைகரை அனுப்புவதுதான் பிரச்சனை. அனுப்புதல் தொடர்பான கடந்த கால அனுபவத்தின் அடிப்படையில் டைகர் உடனடியாக திரும்புவதற்கான வாய்ப்பு மிகக் குறைவு. நான் சிறிது காலம் டைகர் இல்லாமல் இருக்க வேண்டுமா? அதிர்ஷ்டவசமாக நான் கோகோவை டைகரின் வாரிசாக கொண்டு வந்தேன். கூடுதலாக சிறப்பு பணியை முடிக்க இன்னும் 4 மணி நேர இடையகம் இருந்தது. கணகன வென்ற சத்தம் திரும்பத் திரும்பக் கேட்டது. நான் உடனே எழுந்து அறையை விட்டு வெளியேறினேன். இப்போது இல்லை. கவனிக்க வேண்டிய அவசரமான ஒன்று இருந்தது. அடுத்த 4 மணி நேரத்திற்கு நான் டைகர் உடன் கோகோவை பயிற்சி செய்ய வேண்டியிருந்தது.